ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவா சிந்துவை தேடி அந்த காட்டில் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சிவாவும் ரொம்ப மயக்கமாய் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தோம்னா ஒரு இடத்துல அப்படியே சிந்து கிடக்கிறத பார்த்துடுறாங்க. உடனே ரொம்பவுமே அப்படியே சந்தோஷமாகி சத்தம் போட்டு கத்திக்கிட்டு அப்படியே பக்கத்தில் போகிறாங்க. ஆனால் சிந்து வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. எதுவுமே பேசாமல் இருந்தமே இப்போ சிந்துவை தூக்கிக்கிட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. மூச்சு இல்லை, சிந்து அப்படி சாவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் டாக்டரோட அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. பார்த்தா அதுக்கப்புறம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு தண்ணி தேடி தேடி அலைஞ்சு பார்க்குறாங்க. தண்ணி இன்னும் கிடைக்கல. இங்கே பார்த்தோம்னா காயத்ரியை காட்டுறாங்க. இங்கே காயத்ரி பக்கத்தில் பார்த்தோம்னா எசக்கி வராங்க. இப்போ காயத்ரி அந்த ஃபோனுக்குள்ளார செலியனோட ஃபோட்டோ இல்லையே அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இந்த பக்கத்து பார்த்தோம்னா எசக்கி இருந்துக்கிட்டு நான் ஃபோட்டோ அழைச்சது தானே நீ தேடி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை காட்டுறாங்க. மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா சிவா சிந்துவை அப்படியே ரொம்பவுமே பார்த்து தண்ணி இல்லையேன்னு சொல்லி பதறி போகிறாங்க. மூச்சு இல்லையே அப்படின்னு. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே எங்கே தூக்கிட்டு அப்படியே சிந்துவை வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் சிவாவுக்கு வந்து அவங்கள அதாவது இறந்து போக விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுறாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்பவுமே அப்படியே கண்கலங்க வைக்கிறாங்க இன்றைக்கான எபிசோடு அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கான எபிசோடில் இன்னொரு பயங்கரமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, பைரவி வந்து நேரடியாகவே இப்போ வந்து எசகி கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க, நீ வந்து காயத்ரி கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறியா, அந்த மாதிரி நீ இன்னொருத்தர நடந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ வேறு பைரவியை பார்ப்ப அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது கல்யாண மண்டபத்தில் வந்து செலியனை கடத்தினது நீ தான் அப்படிங்கிறது நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அது சம்மந்தமாக சஞ்சய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த உண்மை தெரிய வரப்போ அப்போ தெரியும் உனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா கதற விட்டுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொருத்தரவு காயத்ரி வந்து என்கிட்ட ஏதாவது பேசுனாங்க அவ்வளோதான் உடனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுறாங்க. எசக்கியால் எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாகிடுறாங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இந்த மிரட்டல் உருட்டல் பைரவியோட அதிரடி பேச்சு எல்லாத்தையுமே ஒரு பக்கத்து இருந்து நம்ம ஆறுமுகம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆறுமுகம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷத்தோடய தான் போகிறாரு. இப்போ பைரவி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வந்து ஐயோ வேணாம்ப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாய் தரவாலாம் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு தூங்க போகிறாரு. இப்போ பைரவி என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது இல்லை நான் மாடியிலே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது. அடுத்து மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே சிவா சிந்துவை தான் காட்டுறாங்க. சிவா வந்து சிந்துவை தூக்கிட்டு தண்ணி இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு அருவி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போய் சிந்துவை படுக்க வச்சுட்டு இப்போ தண்ணியெல்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி சிந்துவை முழிக்க வச்சுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கீழே விழும்போதே தான் முழிச்சு பார்த்தாங்க இல்லையா, அதனால் அப்படியே முழிச்சிடுறாங்க. இப்போ பேசும்போது ரொம்ப கதறி அழுகுறாரு. ஏன் சிந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற, விளையாட்டுக்கு கூட பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பதறி பேசும்போது இப்போ சிந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா, அப்படிலாம் நான் உன்னை விட்டு சீக்கிரம் போயிட மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை நான் வேணும்னு இதை பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அப்படியே இப்போ ஒரு மாதிரி பரபரப்பாக முடிக்கிறாங்க இன்றைக்கான எபிசோட். நாளைக்கான எபிசோடில் சொல்ல போகிறாங்க என்னை இந்த மாதிரி தள்ளி விட்டாங்க அப்படின்னு. அடுத்து அதிரடியான எபிசோட் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.